Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்பு தோசை. அதுக்கு நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி தேங்காய் வெங்காயம் பச்சை அரைச்ச சட்னி. இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி, அதோட 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது குறைஞ்சது 4 மணி நேரம் ஊறணும். இது ஊறட்டும். இப்போ பாருங்க, இது 4 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் அளவு அதிகமாக எடுத்துருந்தால் கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். கையிலேயே கலந்துக்கலாம், அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இது நல்லா கலந்தாச்சு. ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். குறைஞ்சது 6 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். இப்போ மாவு புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது. இதை வந்து கலந்து வச்சிடலாம். மாவு வந்து இப்போ ரொம்ப கெட்டியாக இல்லை, தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாம். இது இருக்கட்டும், நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட சின்னதாக 1 பீஸ் புளி சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கொஞ்சமாக மல்லித்தலை, இதோட 1 பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட சின்னதாக 1 பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் மல்லித்தலை இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு சட்னி தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இது எல்லாத்தையும் சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வேகும் போதே நல்லா வாசனையோடு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வைக்கலாம். அவ்வளோதான், தோசை சூப்பராக வெந்துருச்சு. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு தோசை, அதோட காம்பினேஷனாக தேங்காய் வெங்காய சட்னி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.